பாட்டு மொத்தம் ஓடிடும். யாரா மேனேஜர் கல்லு தூக்கி அடிப்போம் பாட்டுக்குள்ள. இவ்வளவு போராட்டம் நடத்துறோம். கேவலமான தமிழ்நாடு அரசுக்கு வெட்கமா இல்லையா? ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்றால் மிரட்டும் போலீசார். மனு கொடுத்தும் கண்டு கொள்ளாத டாஸ்மாக் நிர்வாகம். ஆர்ப்பாட்டம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நடுவுல சரக்கு வந்து இறங்குது. தமிழக அரசு எவ்வளவு தீவிரமா எவ்வளவு ஸ்பீடா, உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. நாங்க எங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு நல்ல ஒரு பதில் சூப்பரா சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு கேவலமான அரசு இதோட எந்த மக்களும் பார்க்க முடியாது. 4 முறை கிராம சபா கூட்டத்தில் நிறைவேற்றியும் பயனில்லை. பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை குடிமகன்களால் பாதிப்பு. ஏழைகளின் உயிர் என்றால் அவ்வளவு இளக்காரமா? திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் காரரோடையில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் டாஸ்மாக் கடை உள்ளது. தனியார் பள்ளிகள், வங்கிகள், கடை வீதி என பொதுமக்கள் அதிக அளவில் வந்து செல்லும் பகுதியில் இயங்குவதால் அனைத்து தரப்பினரும் கடும் பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருகின்றனர். டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த காரனோடை மெயின் இடம் இது ஒரு பஜார் பகுதி. பெண்கள் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஒரு நடமாடுற பகுதி, பள்ளிக்கூடம் இருக்கிற பகுதி, 3 பேங்க் இருக்கீங்க. 1 பேங்க் 2 பேங்க் இல்ல, 3 பேங்க் இருக்கீங்க. இந்த 3 பேங்க் இருக்க பக்கத்துல எத்தனை கல்யாண சத்திரம் இருக்கு, எத்தனை ஹோட்டல் இருக்கு. அந்த ஒயின் ஷாப்புக்கு பக்கத்திலேயே ஒரு ஸ்கூல் இருக்கு. அதுவும் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலு. அந்த குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல்னு கூட தெரியாம அங்க வந்து இவ்வளோ நாளா இந்த ஒயின் ஷாப் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம அதுக்கு லைசன்ஸ் இங்க கிடையாது. ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் இதுதான். இந்த இடத்துல அதுக்கு லைசன்ஸ் கிடையாது. வேற எங்கேயோ எடுத்த லைசன்ஸை வச்சு அவங்க இங்க இவ்வளோ நாளா இந்த ஒயின் ஷாப்பை நடத்திட்டு இருக்காங்க. இதுக்காக மனு கொடுக்காத இடம் கிடையாது. அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் இங்கேதான் இருக்கிறாங்க. இந்த பகுதியில் ஒரு முக்கிய நிர்வாகியா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒவ்வொரு முறையும் எல்லாருக்கும் எல்லா தரப்பும் மேல 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 எல்லா இடத்துலயுமே விண்ணப்பம் எழுதி கொடுத்துட்டாங்க. ஆனா இதுவரைக்கும் ஒரு நாள் கூட அதுக்கான தீர்வு இல்லை. ஆனா இன்னைக்கு அது போல நாங்க போக மாட்டோம். ஏன்னா எல்லா பெண்களும் பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைங்களை கூட எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்னு நேத்து நியூஸ்ல பார்த்தோம். நம்ம 2 வயசு குழந்தை எதால? இந்த போதை பழக்கத்தாலதான். எங்க தைரியமா பெண்கள் வரணும்னு நினைக்கிறாங்களா இல்லன்னு நினைக்கிறாங்களா? நீங்க அங்கங்க வச்சுப்பீங்களா ஒயின் ஷாப்ப? ஒரு மெயின் ரோடு, இது ஒரு நெடுஞ்சாலை. இந்த இடத்துல வைக்கிறதுக்கு எப்படிங்க உங்களுக்கு பர்மிட் கிடைச்சது? யார் கொடுத்தா அந்த பர்மிட்ட? இங்க இவ்வளவு காவல்துறை இருக்காங்க, அவங்க எப்படி இவ்வளவு நாள் விட்டு இருக்காங்க? இதுக்கு எங்களுக்கு இன்னைக்கு பதில் சொல்லி ஆகணும். இது 1 நாள் 2 நாள் இந்த பிரச்சனை கிடையாது. இது ரொம்ப நாளா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதனால இன்னைக்கு எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இன்னைக்கு மக்களாகிய நாங்கள் எல்லா கட்சி கூட்டமும் அனைத்து கட்சியும் சேர்ந்து இங்க நாங்க நிக்கிறோம். இத்தனை கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் நிக்கிறோம். ஏன்னா எங்களுடைய மறு வாழ்வுக்காக எங்க வாழ்க்கையெல்லாம் போச்சு. எவ்வளவு பேரு இந்த மதுவால சீரழிஞ்சிட்டாங்க. ஆனா இதுக்கு மேல ஒருத்தர் கூட இந்த காரனோட பகுதியில பாதிக்கப்பட நாங்க விட மாட்டோம். பொதுமக்களின் குரலுக்கு செவிசாய்க்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் பொதுமக்களுடன் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் கடையானது சுமார் 2 வருடங்களாக இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது மக்கள் அனைவரும் கூறக்கூடிய ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த டாஸ்மாக் கூடிய நம்பரே இங்க இல்லை. இது கூட கொடுக்கப்பட்ட நம்பர் இந்த கடையே இல்லை. அது வேற பைபாஸ் பகுதியில் இருக்குன்றாங்க. முதல் இது. 2வது உங்களுக்கு தெரிய வேண்டும்னா அங்க பாருங்க, அங்க போர்டில் பாத்தீங்கன்னா எந்த வித பேர் பலகையோ அந்த டாஸ்மாக் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இல்லை. இது முக்கியமான ஒரு விஷயம். 2வது, இந்த சமூக ஊடக வலையில தான் மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொன்னாதான் மட்டும்தான் புரியும். இதே பக்கத்துல பாத்தீங்கன்னா 2 ஸ்கூல் இருக்கு. ஒன்னு அன்னை மலையாள நர்சரி ஸ்கூல் இருக்கு, அந்த பக்கம் டான் பாஸ் இன்னொரு ஸ்கூல் இருக்கு. அது 12வது வரையும் இருக்கு. இது சில்ட்ரன் ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல ஒரு வேளை 12 மணிக்கு மேலேயோ இந்த காலையில 7 மணில இருந்து இங்க ஒயின் ஷாப்ல சரக்கு விற்க, அந்த ஒயின் ஷாப் விற்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஒரு பேரண்ட்ஸ் எடுத்து போய் விடுவாங்க? நீங்க எல்லாம் யோசிக்கணும்.
கண்டிப்பா மக்கள் அனைவரும் யோசிக்கணும். இது கிட்டத்தட்ட 2 வருஷமா தொடர்ந்து இருக்கு. அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயாவது உயரிய ஒரு இது நம்மளோட கிராம சபா தான் பெரிய ஒரு விஷயமே. அந்த கிராம சபா இதுலயே 4 தடவை தீர்மானம் எடுத்திருக்காங்க. 4 தடவை தீர்மானம் எடுத்தோம். இதுக்கு இன்னும் வழி வரல. நாங்க இப்போ ஆர்டிஓவை கூப்பிடுறோம். ஆர்டிஓ கூப்பிட்டு சரியான விசாரணை பண்ணுங்கன்றோம். ஆனா ஆர்டிஓ வரத்துக்கு முடியாது. மக்களோட சேவகனாதான் நம்மளோட அரசாங்க அதிகாரிலாம் இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கணும். மக்கள் வேதனையை புரிஞ்சுக்கணும். மக்களோட போராட்டம் இன்னும் கொஞ்சம் பலமாச்சுன்னா இது பெரிய வகையில போய் முடியுன்றதுதான் என்னுடைய கருத்து. இந்துக்கள் மனதில் நெஞ்சாய்வு வைக்காதே. வேண்டாம் 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 பள்ளிக்கு அருகில் டாஸ்மாக் வேண்டாம். பள்ளிக்கு அருகில் டாஸ்மாக் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் தெரியாது. ஆனா எனக்கு தேவை என்னுடைய குடும்ப பாதுகாப்பு, என்னுடைய பிள்ளைகள் பாதுகாப்பு. தனிப்பட்ட முறையில் நான் போராடுறேன் சார். நீங்க அரெஸ்ட் தான் பண்ணுவீங்கன்னா தாராளமா அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த கும்பலை அரெஸ்ட் பண்ண மிரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லது கிடையாது. முற்றுகை போராட்டத்தால் கடை திறக்கப்படாமல் மூடியே இருந்தது. பள்ளி, வங்கிக்கு செல்லும் பெண்கள் குடிமகன்களால் பல்வேறு தொல்லைகளுக்கு ஆளாகி வருவதாக வேதனை தெரிவித்தனர். இந்த மதுக்கடை அகற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை பல மாதங்களாக காரனடை பஞ்சாயத்து கிராம சபை கூட்டத்திலும் தீர்மானம் ஏற்றப்பட்டு அதை பற்றி சிறிதும் கவலைப்படாத இந்த தமிழக அரசை கண்டித்துதான் நாங்கள் இந்த மதுக்கடை எடுக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். முதலில் இந்த மதுக்கடை என்பது நெடுஞ்சாலைகளிலே அமைக்க கூடாது என்பது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. அதையும் மீறி இது நெடுஞ்சாலைத்துறை, நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இது நெடுஞ்சாலைத்துறை பராமரிப்பிலே உள்ள சாலை. இது முக்கியமான கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை. இந்த நெடுஞ்சாலையில் அரசு ஒரு முறையற்ற முறையில எங்கேயோ அமைக்க வேண்டிய ஒரே மதுக்கடையை இந்த இடத்தில் ஒரு போர்டு கூட இல்லாம பார்த்திருப்பீங்க. இந்த கடையோட லைசன்ஸ் என்னோ, இந்த கடை எங்கே அமைக்க வேண்டும் என்று எந்த விதமான அறிவிப்பு பலகையும் இன்றி இல்லீகலாக, அதாவது முறையற்ற வழியில இந்த வருமானத்தை இந்த தமிழக அரசு ஈட்டிக் கொண்டிருக்கின்றது. அது இல்லாமல் இந்த இடத்துல மது அருந்திவிட்டு சாலையை கடக்கின்ற பொழுதும் விபத்துகள் ஏற்பட்டு பல உயிர்கள் இழந்திருக்கின்றன. அதோடு மட்டுமல்ல, பள்ளி அருகிலே உள்ளது, பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. வங்கிக்கு வருகின்றவர்கள் பல இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை டாஸ்மாக் நிர்வாகம் உடனடியாக இந்த கடை அகற்ற வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கை. இதை தமிழக அரசு உடனடியாக அகற்ற வேண்டும். இதற்காக வழக்கும் தொடர்ந்து உள்ளோம். ஆனால் இந்த வழக்கை புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறது இந்த டாஸ்மாக் நிர்வாகம். போராட்டக்காரர்களுடன் துணை கமிஷனர் சங்கர் தலைமையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி 1 வாரத்தில் கடை மாற்றப்படும் என உத்தரவாதம் அளித்ததால் பொதுமக்கள் மற்றும் பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலைந்து சென்றனர். டிஎம் கிட்ட போன் பண்ணி பேசுறோம். இந்த கடையால பப்ளிக் எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. ஆனா அந்த கடையால அதிகப்படியான பிரச்சனையை ஃபேஸ் பண்றது நான் தான். அதே போல இந்த கடையில தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க. அவங்கள டெய்லி நாங்க கிளப்புறதே ஒரு வேலையா இருந்தது. அதே போல இந்த டான் பாஸ்கோ ஸ்கூல்ல 12th வரைக்கும் பசங்க இருக்கிறாங்க. அந்த பசங்க 6 மணிக்கு தான் ஈவினிங் கிளாஸ் முடியுது. ஈவினிங் வரும்போது எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ்ன்றது நேரடியா நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். நேற்று டிஎம் சொல்றாரு இந்த கடையால எந்த பப்ளிக்கும் இடைஞ்சல் இல்லைன்றாரு. நேற்று இதே டைமுக்கு அவர் போன் பண்ணி பேசுறோம். ஏங்க அந்த கடையை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. எவ்வளவு பிரச்சனைன்றது இந்த இடத்த இங்க பாக்குறாங்களா பாக்கலையான்னு தெரியல. இங்க இருந்து யார் அந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டா பதில் சொல்றாங்கன்னு தெரியல. இதே போல காவல்துறையில போய் எங்கிட்ட கேட்டோம். அப்பவும் அவர் அதான் சொல்றாரு, இந்த கடையை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ஒயின் ஷாப்னா ஒரு போர்டு இருக்கணும். ஒரு பப்ளிக் ஒரு கடை பேர் இல்லாம இன்னைக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில கவர்மெண்ட் மட்டும் எப்படி ஒரு போர்டு இல்லாம வியாபாரம் பண்ணல? அப்படியே ஒரு இருந்த அந்த கடை இந்த ஏரியாவில் உள்ள லைசன்ஸும் கிடையாது. பப்ளிக் இடைஞ்சல் இல்லைன்றது. இப்ப முதல்வர் போன தேர்தலுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு, ஒயின் ஷாப்பை நாங்க படிப்படியா குறைப்போம்னாங்க. இப்படி ஒரு பிரச்சனையான ஒரு ஒயின் ஷாப்பை எடுக்காத பட்சத்துல அவர் எப்படி அந்த கோரிக்கையை நிறைவேற்றின சொன்னாரு? நம்ம அடுத்த தேர்தலுக்கு இதே போல ஏகப்பட்ட பொய்யான கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் தேர்தலை சந்திக்க போறாரா? 9ஆம் மாசம் போட்ட தீர்மானம் ஜனவரி 4 மாசம் கழிச்சு நம்ம தீர்மானம், அவங்க கவர்மெண்ட் போன கிராம சபால போட்ட தீர்மானத்தை அடுத்த கிராம சபால கேட்பாங்கன்ற ஒரு இது கூட தெரியாத அளவுக்கு அதிகாரிகள் இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கலெக்டர் முதல் ஊராட்சி மன்ற விஓ வரைக்கும் நான் ஒரு லெட்டர் அனுப்புனதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பதிலுமே இல்லை. இதே போல ஒரு நாள் இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க.
அதே போல பப்ளிக் வந்து காவல்துறையில வேற ஒண்ணும் இல்ல, இதே போல எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தேன். டெய்லி குடிகாரங்க வந்து குடிச்சிட்டு வந்து இப்ப தகராறு பண்றாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொன்னதுக்கு 100க்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்ற அளவுக்கு தான் இருக்கிறாங்க. 100க்கு 2 நாளுக்கு முன்னால 100க்கு ஃபோன் பண்ணி பகல்ல 12 மணி தான் கடை ஓப்பனிங், 6 மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி வித்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னோம். ஒரு நாள் வந்தாங்க, என்னைக்கு நான் சொன்னனோ அன்னைக்கு வந்தாங்க, மறுநாள் மறுபடியும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப பப்ளிக் வந்து என்ன கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் நடக்கிறது இல்ல, பப்ளிக் உடைய குறையும் கேட்கறது இல்ல. அந்த அளவுக்கு தான் இந்த டாஸ்மாக் உடைய இது. ஏன்னா டிஎம் நேற்று சொல்றாரு எந்த குறையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. கவர்மெண்ட் வந்து வருமானத்துக்காக மட்டும் பார்க்க கூடாது, மக்களுடைய நலனும் பார்க்கணும். இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன நாங்க எதிர்பார்க்கறது வந்து இந்த நிரந்தரமா இந்த கடையை எடுத்துடணும். ஏன்னா இதே போல ஒரு நாளும் நாங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டு கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை தான் வைப்போம். 4 தீர்மானம் போடுறதுக்கு டெய்லி நாங்க கிராம சபாவுக்கு போயிட்டு வந்து எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கலன்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். அப்படின்னும் போது இதே போல ஒரு நாளும் நாங்க எல்லாரும் திரண்டு மக்கள் பிரச்சனை இதே போல இன்னைக்கு சொல்றாங்க 50 பேர் வரணும், 100 பேர் வரணும், 200 பேர் வந்தாதான் நாங்க அது ரெக்கார்டா எடுப்போம், 25 பேர்னா நாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவோம். நேற்று மிரட்டுறாங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்க போய் கேட்கறோம், ஒரு பெர்மிஷன் கேட்கறோம். ஆர்ப்பாட்டம் வந்து நீங்க இதே போல எல்லாம் உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது. இப்ப பாருங்க, எங்களுக்கு ஒரு பப்ளிக் எங்க மனசுல இருக்கிற கோரிக்கை வெளியே கொடுத்து சொல்றதுக்கு கூட வழிவகை சொல்லியதான் இந்த கவர்மெண்ட். இந்த அளவுக்கு தான் அடக்குமுறையில தான் இன்னைக்கு மக்களை வச்சிருக்கிறாங்க.